எப்பா விஷ்ணு கணக்குப்பா. இப்போ நீதிமன்றத்தை நாடி எத்தனையோ ஏழை எளிய மக்கள் உள்ளே நிற்கான், பிடுங்கி திங்கான். பிடுங்க தான் குடும்பத்தில் சண்டை நடக்கு. வெளியில் உள்ளவன் இங்கிட்டு பூரா அந்த ஜாதியாக இருக்கிறவன் மாற்றி மாற்றி நின்று அந்த சொத்து நல்லா பிடுங்கினா நல்லா பொண்டாட்டி பிள்ளைய படுக்க போட்டு நல்லா அப்படி ஓட்டி நக்கி திங்கணும்னு அலைதான். வித்தோட்டம் வேலை சொல்லி இல்லாமல் அப்படி பிடுங்கி தின்னுட்டு 2 கார் வண்டியில் வாங்கிட்டு அப்படி என்னையும் பார், என் மோரே பார். எப்பா 2 வீலர் 4 வீலர் பூரா அநியாயப்பட்டு வாங்கிதான் 2 வீலர் 4 வீலர் வாங்கி பறக்கான். அந்த கணக்கு செக் பண்ணல, இராணுவ வானரப்படை செக் பண்ணல. வண்டி வாகனத்தை பூரா பிடுங்கி என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டர் நடுவில் எரிச்சிருவான். அதுதான் கணக்கு. பூரா பிடுங்கி ஏமாற்றி தின்னு அந்த மொட்டையம் பேப்பரை வச்சு பூரா அலக்கழிச்சு ஒவ்வொரு நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஆடுது, வழக்கு ஓடுது. உன்னுடைய வீட்டு சொத்து, உன் இடத்து சொத்து பத்திரம் எல்லாம் அவனுக்கு தான். அதுதான் ஆதார கார்டு எல்லாம் கலந்து வந்துடல. கொண்டா அந்த பத்திரம் உள்ளே கிடக்கட்டும், பிரச்சனை முடியட்டும். அப்படி கணக்கு வச்சுருந்தால் இன்றைக்கி இவ்வளோ சேட்டை பண்ணியிருக்க மாட்டான். புரியுதா? அப்போ கோர்ட்டில், நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஆடுது. அப்போ பத்திரத்தை வச்சுருக்கான். என் சுவை சம்பாத்தியம், என் புளுத்தி சம்பாத்தியம் நாங்கள் வைப்போம் விற்போம், கோர்ட்டில் நடந்தால் பார்ப்போமுங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய தப்பு. கோர்ட்டில் பிடிங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் கண்ணீர் வடிக்கான். உழைச்சவன் கண்ணீர் வடிப்பான், உழைக்காதவன் அதை எப்படி விற்று திங்கணும், அது எப்படி மூளை வேலை செய்யணும். இந்த கவர்மெண்ட் வழக்கறிஞர்கள் வைப்பான், அடுத்து வேறு வழக்கறிஞர் வைப்பான். எத்தனையோ விதமான வழக்கறிஞர் உள்ளே இருக்காங்க. நீதிமன்ற கோர்ட்டில் பலவிதமான செக்ஷன் பிரிவில் வழக்கறிஞர் இருக்கான். இதுக்கு சட்டம், இதுக்கு இந்த சட்டம். அப்போ இவனுங்களை பூரா வச்சு ஏமாற்றி தின்னு நக்கி கொண்டே போகிறான். அப்போ இது என்ன கணக்கு? இல்லை உன் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, அந்த டாக்குமெண்ட்ஸ் பத்திரத்தை கொண்டா, அந்த பத்திரத்தை அப்படியே ஆன்லைனில் ஏற்றிடணும். இந்த பத்திரம் பூரா கோர்ட்டுக்குள்ளே இருக்குது, நீதிமன்றத்தில் இருக்குது அப்படின்னு அடித்தாச்சுன்னா அவன் விற்க மாட்டான், ஓட மாட்டான், பாட மாட்டான். அடுத்தாப்பில் என்ன செய்வான்? உயிர் வாழறதுக்கு பொண்டாட்டி பிள்ளைய வச்சு உழைச்சி தின்னுட்டு போவான். அதுக்கப்புறம் என்னைக்கு விடுதலை ஆகுதோ அன்னைக்கு பார்த்துக்கணும். அதுதான் கணக்கு. இவன் விடிட்டான் தாக்கு பத்திரம் போட்டு சுவை சம்பாத்தியமா அந்த சம்பாத்தியம் இந்த வச்சுட்டு நீயாட்டு ஓட்டு வில்லு. ஏன்னா வித்தோட்டமாடா பூமி கொடுத்துருக்கு, கேடு கட்ட கண்டார வலிமை வர்றா. கைலாசத்தில் பத்திரம் போட்ட சுவை சம்பாத்தியம் நாங்கள் நீதிமன்றம் கோர்ட்டில் வழக்கானா நாங்கள் விற்போமுங்க. எத்தனை பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் போயிருக்கு. இப்போ இதை வச்சு தான் உலக நாடே மேப்பு வெளியே எடுப்பான். கடவுள் 3/4 சத்தியம் டெல்லி எடுப்பான். தமிழ்நாடு ஊடாலப்பட்ட மாநிலத்தை எடுக்குப்பான். 3/4 சத்தியம் எடுத்து பிரிக்கி ஒரு முட்டை சாணி நடுவில் வச்சுருப்பேன், அதில் தட்டி விட்டு வெளியே எடுத்து போடுவான். 3/4 சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. அதான்டா அரசியல்வாதி திருட்டுத்தனம் வேலை, கலாவணித்தனம். இப்போ எழுத்தாளர் கலாங்க தான் அரசியல்வாதி. முன்னால் அப்படி கிடையாது. மன்னராட்சி ஜமீன் அப்படியே நேராக போவான், சரட்டு வண்டி குதிரை வண்டியில் போவான், யானையில் போவான், மயிறு செடியில் போவான், அப்படியே கலாண்டு போயிடுவான். இப்போ அப்படி கிடையாது. எழுத்தாளர் கலாண்டு தின்னு நச்சு வச்சுருக்கான் கேடு கட்ட கண்டார ஓலிமனுங்க. 3/4 சத்தியம் நீதிமன்ற கோர்ட்டில் இப்படித்தான் பிடுங்கணும்ப்பா. இப்போ வழக்குங்க ஆடுதுன்னா அந்த வழக்கை பிடிங்க வச்சு பத்திரம் ஏறுமா? அடுத்த பத்திரம் போடுவானா? போட மாட்டான். கோர்ட்டில் கேஸ் நடக்கு, பத்திரம் உள்ளே கிடக்கு. இதுக்கு எப்படி விட வச்சுருக்கான் பார்த்தியா? கவர்மெண்ட் 5 வருஷமாக நச்சு. இப்போ திருப்பி இவனுங்களுக்கே தன் வேணை. 5 வருஷமாக நச்சிருக்கான்ல, இவனுக்கே தன் வேணை. அண்ணா திமுக காங்கிரஸ் கட்சிக்காரன் ராஜ்யத்தில் ஒருத்தன் ஆடி பாடி போனானா, விருதுநகர் மாவட்டத்தில் அவன் விவசாயம் தான் போயிட்டான். மொத்தத்தில் விவசாயம் தான், அவன் விவசாயத்தை தான் பண்ணான். விருதுநகர் மாவட்டம் ஒரு அமைச்சராக இருந்தவன் அவன் மொத்தத்தில் விவசாயம் தான். அவன் தான் அது கரெக்டு. மித்த கண்டார ஒளிமை பூரா இடத்த பூரா விற்று நாசம் பண்ணி கந்தல் குளமாக்கி வீட்டில் பொட்டமாக சேர்த்து வச்சு பொண்டாட்டிமார்களுக்கு டெய்லி வீசுதான். இந்த காற்று இல்லைன்னா அவனுக்கு காற்று அடிக்காது. வீசிட்டு வச்சு வீசுதானா அந்த மாதிரி வித்தோட்டமாக உட்காந்து வீசுதான். 3/4 சத்தியம்.